இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி. பொதுவாக செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அது செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கூடி வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். லட்சுமி ஆலயத்தில் செல்வமுத்துக்குமரன் சன்னதியில் அறுபடை முத்துக்குமரன் ஒரே இடத்துல விட்டுருக்காங்க. இந்த அறுபடை முத்துக்குமரனுக்கும் இப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரே சஷ்டி திதியில் சிறப்பு பூஜை நடக்க போகுது. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2ஆம் படை வீடு திருச்செந்தூர், 3ஆம் படை வீடு பழனி, 4ஆம் படை வீடு சுவாமிமலை, 5ஆம் படை வீடு திருத்தணி, 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலை. மரண்மகனே போற்றி, ஓம் அபிஷேக பிரியனே போற்றி, ஓம் செல்வமுத்துக்குமார சுவாமியே போற்றி போற்றி. அதுவாகவே அப்படியே சுற்றிச்சு, யாருமே நம்ம கையால் கூட சுற்றி விடலை. இந்த 6 விளக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே வேகமாக ரொட்டேட் பண்ணி விட்ட மாதிரி சுற்றிச்சு. இங்கே வந்து இந்த கோவிலில் அடிக்கடி இந்த மாதிரி அதிசயம் நடக்கும். வீட்டுக்கு போய் குபேர பூஜை பண்ணும்போது கூட அது மாதிரி அதிசயம் நடக்கும். நடந்துவிட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் நடக்கும். ஒரு பெரிய நெய் இருந்தாங்க, அவங்களுக்கு பூஜை பண்ணோம். அவங்க ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் கரெக்டாக பூஜை பண்ணும்போது ஒரு குபேரிட்டருந்து லக்ஷ்மிகிட்ட இருந்து சொர்ணகோவிட்ட வந்து அவங்க முன்னாடி போய் கரெக்டாக அப்படி நின்றுச்சு. ஒரு அதிசயம் நடக்குங்க அவங்களுக்கும் சொன்னோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படத்தை அவங்க ஹீரோயினை புக் பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப வருஷமாக நடிக்கிறாங்க. ஒரு படத்தால் உலகம் ஃபுல்லும் ஃபேமஸ் ஆனாங்க. அது மாதிரி நிறைய கோயில் வீட்டில் பூஜை நடக்கும்போதும் அந்த மாதிரி அதிசயம் நடக்கும். இங்கே ஆலயத்தையும் நம்ம எந்த அளவுக்கு உண்மையாக அன்பு பக்தியை செலுத்தி அந்த பூஜையை செலுத்துவோமோ பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த பூஜைக்குள்ள ரிசல்ட்டு நமக்கு நிறைய அதிசயங்கள் நடக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த 6 விளக்கும் ஒரே இடத்துல அப்படியே அழகாக சுற்றி விட்ட மாதிரி சுற்றிச்சு. இது மிகப்பெரிய அதிசயம். உங்கள் எல்லாருக்கும் முருகப்பெருமானவர்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறத உணர்ந்தது. ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம் வருது. பங்குனி உத்திரம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். அந்த பங்குனி ஏப்ரல் மாதம் முதல் தேதி வருது. பங்குனி உத்திரம் வருது, பௌர்ணமி தேதி வருது. அந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு சூரசம்ஹாரத்துக்கு திருச்செந்தூர் போவாங்க. பங்குனி உத்திரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுக்கு எந்தெந்த ஆலயங்கள்லாம் வந்து திருமணம் நடக்குதோ அந்த ஆலயங்களில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். திருத்தணியில் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப விசேஷம். அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு கல்யாண குலத்தோட முருகப்பெருமானை தரிசனம் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம். உத்திரங்கிறது ஸ்ட்ராங்கானது மாதிரி எப்படி வீட்டில் நம்ம உத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த நாளில் முருகப்பெருமானை வழிபட்டால் நமக்கு முருகப்பெருமான அருள் நிலையாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். பங்குனி உத்திரத்தில் அதனால் கல்யாண குலத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் சுபகாரியம் கூடி வரும். முருகப்பெருமான அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். ரத்னமங்கலம் லட்சுமி ஆலயத்திலையும் அறுபடை முத்துக்குமரன் ஆலயத்திலையும் அன்னைக்கு விசேஷமான பூஜை ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி உத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு நடக்கும். இங்கே வந்து தவறாம தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு அறுபடை முத்துக்குமாரனும் பரிபூர்ணமாக கிடைக்கும். செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு